அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எப்படிங்க ஓப்பன் ஆனது அப்படின்னா ஒரு புல்லிஷ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மண்டே வீடியோலேயே நம்ம என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ரெண்டு பக்கமுமே ப்ரீமியம் ஹையா இருக்கு. அதாவது ஏப்ரல் 7th கான்ட்ராக்டோட ப்ரீமியம் ஹையா இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பா ஒரு நல்ல மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது குறிப்பா ஒரு பை சைடு எதிர்பார்க்கலாம்னு ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார வர்றப்ப கண்டிப்பா அதுக்கு அடுத்த நாள் நமக்கு ஒரு புல்லிஷ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஸோ சேம் எக்ஸாக்டா அதே மாதிரியே இன்னைக்கு நல்ல ஒரு பை சைடு ஓப்பனிங், அப்புறம் பை சைடு க்ளோசிங் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது மட்டும் தானே அப்படின்னு சொன்னா, இந்த டெக்னிக்கல்ஸுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி நியூஸஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வாரம் முடிச்சுக்க தயாரா இருக்கிறோம், இந்தாங்க ஒரு சில கண்டிஷன் இருக்கு, இதுல சைனை போட்டிங்க அப்படின்னா முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ட்ரம்ப்பும் என்ன சொல்லியிருந்தாரு இன்னைக்கு காலையில் அப்படின்னா, 2-3 வாரத்துல ஈரானோட போர் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ், க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ளை நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன்ஸ், அதாவது இப்ப இருக்கிற ஒரு பையிங், இப்ப பேங்க் நிஃப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1161 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. நிஃப்டி ஒரு 350 பாயிண்ட், காலையில ஒரு 500 பாயிண்ட்ல ஓப்பன் ஆனா கூட கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 350 பாயிண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஓவராலா ஒரு பையிங் கண்டிஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா பையிங் கண்டிஷன் தான். இது மறுபடியும் ஒரு பை சைடு போகுமா அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல்ஸ்ல பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை பத்தி நாம பேசியிருந்தோம். அதாவது 1100 ஸ்டாக்ஸ் பக்கம் 52 வீக் லோல இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம ஓவர் சோல்டு, அதாவது ஆர்எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அதில் 25 கீழே அந்த இண்டிகேட்டர் வந்தது அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதாவது மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எந்தெந்த ஸ்டாக் ஒரு ஓவர் சோல்டிங் ஸ்டாக்னு சொல்லியிருந்தோம், எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவ். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிலையன்ஸ் இதெல்லாம் ஓவர் சோல்டிங் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் சோல்டிங்ல இருந்தது. எக்ஸாக்டா அங்கிருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஓவராலா நமக்கு எல்லா செக்டாருமே ஒரு பாசிட்டிவ் செக்டார், அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஐடி செக்டார் நல்லாவே க்ரோத் ஆயிருக்கு. இப்போ டிசிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2%, இன்ஃபோசிஸ் 2%, எட்டர்னல், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக், ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆட்டோ செக்டார் எல்லாமே இந்த பாசிட்டிவ் க்ளோசிங் கண்டினியூவேஷன் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலா இருந்தது. இப்போ காலையில கொஞ்சம் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆனா கூட மந்த்லி கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லாமே ஒரு ஈக்குவல் டேட்டா கொடுத்துட்டு இருந்தது. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஸோ கடைசி வரைக்குமே நமக்கு இருந்தது. ஒன்றும் பெரிய லெவலில் கால் ஆப்ஷனை பை பண்ணல. இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்றப்ப, இப்போ கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் கம்பேர் பண்றப்ப கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சியில், இப்போ என்எஸ்சியில் 1000 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோல இருந்தது. இப்போ வெறும் 75 ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அதாவது மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் எடுக்கிறப்ப கண்டிப்பா அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே பூஸ்டப், கொஞ்சம் மேலே வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா குயிக்கா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றியே நாம மண்டே பார்த்துடணும். எப்பெல்லாம் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதோ, இல்லை எப்பெல்லாம் பெரிய அளவில் இறங்குதோ அந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் ஒரு நாள் 2 நாள்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. ஸ்டாக்ஸ்ல ட்ரேடர் மொத்தம் என்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3277 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 2910, டிக்ளைன்ஸ் 266, அன்சேஞ்ச் 101. 52 வீக் ஹைல 27 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்க அப்படின்னா 75 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு நியூட்ரல் தான், ஒரு பெரிய அளவில் கிடையாது. டிக்ளைன்ஸை விட பாசிட்டிவ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்பர் சர்க்கிள் 295, லோயர் சர்க்கிள் 36 ஸ்டாக்ஸும் இருக்கு. செக்டார் வைஸ் க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் தான் இன்னைக்கு. அதாவது ஹெல்த் செக்டார், அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டார், இந்த 2 செக்டாரை தவிர எல்லாமே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். நெக்ஸ்ட் என்ன சொல்றது அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சன் ஃபார்மா மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் டவுன்ல இருக்கு. 2.11% வரைக்கும் டவுன்ல இருக்கு. மற்ற எல்லா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் நல்லாவே புஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு சில ஓவர் சோல்டு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இன்வெஸ்டர்ஸ் உள்ளார ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட், இண்டிகோ, அதானி போர்ட்ஸ், அடானி அண்ட் பெல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டி, ஹெச்டிஎஃப்சி லைஃப்,
சிப்லா, சன்ஃபார்மா, என்டிபிசி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ என்னங்க அவங்க இப்போ எல்லாம் பாசிட்டிவ்ல க்ளோசிங் கொடுத்துட்டு இருக்காங்க, அதாவது பாசிட்டிவ்ல இருக்கு இப்போதைக்கு, இது கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதுக்கு வந்து 2 ரீசன். ஒன்று வந்து நமக்கு வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகேங்களா, இப்போ நேற்றெல்லாம் நமக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா நேற்றே நமக்கு வந்து ஒரு 1% பக்கம் இறங்கிடுச்சு. நேற்று வந்து நமக்கு ஹாலிடேல இருந்தது மகாவீர் ஜெயந்தினால, நேற்று வந்து 1% பக்கம் இறங்கியிருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.50% பக்கம் டவுன் ஆகி கிட்டத்தட்ட நமக்கு 93.03 வந்துருச்சு. ஸோ நமக்கு தெரியும் ஐஎன்ஆர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் வந்து மறுபடியும் உள்ளார வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி டைம்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு 2 நாள் வந்து பாசிட்டிவ் வந்து கீப் அப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்றது அப்படின்னா இப்போ நிஃப்டி சார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாளெல்லாம் அவங்க வந்து முடிக்கல, ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்திருக்காங்க. ஸோ அதனாலேயே நான் பாசிட்டிவ்னு சொல்ல வரல, நமக்கு வந்து ஐஎன்ஆர் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா விக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10% பக்கம் டவுன்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் 10% டவுன்ல இருக்கிறப்ப கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணா, அதாவது இன்னைக்கு லோ வந்து 23.72, இதை பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போதைக்கு செல்லிங்கிறது கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 டேட்டாஸும் நமக்கு வந்து காட்டிடுது. ஓகேங்களா, யூஎஸ்டி ஐஎன்ஆரும் சரி, அதே மாதிரி இந்தியா விக்ஸும் சரி. நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்சி வேர்ல்டு, ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வேர்ல்டு லெவல்ல பார்த்தா கூட பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இப்போ நேற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100-150 பாயிண்ட்டுக்கு மேலே வந்தது இப்போ எம்எஸ்சி டேட்டா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 37.25 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல கொடுத்து ஒரு நமக்கு வந்து ஒரு 0.87 வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இப்போதைக்கு இறங்கல. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று கேண்டலை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கேண்டல் வந்து கீழே இறங்கலை. ஓகேங்களா, இன்னும் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகலை. மேபி ஓப்பன் ஆனது அப்படின்னா பை சைடு தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்கிறனால க்ரூட் ஆயில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி டேட்டாக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த க்ரூட் ஆயில டிஸ்கஸ் பண்ணுறப்ப பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயிலும் சப்ளைல இருக்கறனால நமக்கு அமெரிக்கன் மார்க்கெட் மேபி புஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே வந்தால் அகைன் வந்து எம்எஸ்சி டேட்டா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு நாளைக்கு நமக்கு நிஃப்டி வந்து கொஞ்சம் பை சைடு போவதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, அதனால தான் நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணலை எதுக்குமே. எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பை சைடு பிரேக் அவுட் அண்ட் சப்போர்ட் இந்த 2 மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பை சைடு பிரேக் அவுட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 51,618. ஸோ பை சைடு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸா நமக்கு அகைன் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணலை. அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த 50,101ங்கிறது ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டா வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு மண்டேக்கான லோ எல்லாத்துலேயுமே. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், 22,710ங்கிறது பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். சப்போர்ட் ஜோனுங்கிறது 22,290. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 24,057ங்கிறது பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். சப்போர்ட்டுங்கிறது 23,448. இந்த பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு மண்டேக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்பும் இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஜோன் அதாவது இந்த கேப் ஃபில் பண்ற இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி 2 டைம்ஸ் எடுத்துருச்சு இந்த இடத்துல. அகைன் 22,710 பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா ஒரு இன்னொரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஓவராலாக நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கனால மேபி இந்த சப்போர்ட் ஒர்க் ஆனது அப்படின்னா அகைன் வந்து 22,900 இல்லைன்னா 23,400 to 500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டியோட பை சைட் பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 12,450. நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 12,157. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 73,179. சப்போர்ட்டுங்கிறது 71,789. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட கண்டிஷன் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்குறப்ப அகைன் இன்னொரு நாள் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல், அதாவது மறுபடியும் வந்து ஒரு புல்லிஷ் சைடு போவதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எம்சிஎக்ஸ்.
இப்போ எம்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 9847 இருந்து நமக்கு வந்து ஒரு 800 பாயிண்ட் பக்கம் இறங்கியிருக்கு க்ரூட் ஆயில். எம்செக்ஸில் க்ரூட் ஆயில் வந்து ஒரு 800 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. இதுக்கு என்ன ரீசனுங்கிறத நம்ம மார்னிங் வீடியோலேயே வந்து பார்த்துருவோம், எம்சிஎக்ஸ் வீடியோலேயே. அதாவது ஏபிஐ வந்து என்ன மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியை பற்றி அப்படின்னா ஒரு 10.23 மில்லியன் பேரல்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து யூஎஸ்ல இருக்கு. இது வந்து சர்ப்ரைஸ், அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் 2.63, 6, 4 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த விட 10.23 இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எஸ்டிமேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பெரிய சப்ளை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே நமக்கு வந்து ஒரு 800 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போதைக்கு க்ரூட் ஆயில் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அதாவது 9377 அண்ட் 9449 இந்த ஜோன் எல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இங்கேருந்து அகைன் வந்து கொஞ்சம் ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப் டு 9080 வரைக்கும். இந்த ஜோன் வேணால் நமக்கு வந்து அகைன் வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதுவும் ரேர் தான். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இறங்குனது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் போகும். செல் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். க்ரூட் ஆயில் இன்வென்டரி டேட்டா கண்டிப்பாக வந்து சப்ளை தான் கொடுப்பான், டிமாண்ட் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அகைன் வந்து க்ரூட் ஆயில் செல் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் நின்றுட்டு இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இந்த இடம் 271.4 ஒரு பெரிய அளவில் மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஒரு 283 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா 268.2 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா நம்ம செல் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங்லேயே பார்த்துதான் 1,50,911 பிரேக் அவுட் பண்ணால் 1,53,436 வரைக்கும் அச்சீவ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். எக்ஸாக்டா நமக்கு நியர்பைல தான் இருக்கு. 1,53,436 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர். இப்போ சில்வரும் பை சைடு பிரேக் அவுட் தான். 2,39,866 பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இருக்கிறது பை சைடு தான். ஸோ இது அகைன் கண்டினியூஸ் ஆனது அப்படின்னா 2,40,000 to 2,45,000 எல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். நமக்கு வந்து நிஃப்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு பை சைடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, நம்ம ஸ்டாக் ஹிட் மேப்பும் பெரிய அளவில் காலையில் ஓப்பன் ஆனது வந்து பெரிய அளவுலலாம் டவுன் ஆகலை. ஓரளவு நமக்கு ஒரு சில ஹெல்த்து ஃபார்மா இந்த ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் டவுன் ஆயிருக்க தவிர பேங்கிங் செக்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டார், ஐடி செக்டார் எல்லாமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கனால அகைன் ஒரு நாள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு பிரேக் அவுட் பாயிண்ட் தான். இப்போ 22,710 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 200 to 300 பாயிண்ட்ஸ் போகும், ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.